பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கு ஒரு ஜெபத்தை குறித்து பார்க்கலாம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம். மலடியாய் இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பந்தரித்தாள். இங்க யோசித்து பாருங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது கணவன் தன் மனைவிக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். மனைவி மலடியாய் இருந்தார். ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காய் கர்த்தரிடத்துல வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் அவனுடைய ஜெபத்துக்கு பதிலை கொடுத்த காரியத்தை நம்ம அங்க பார்க்கிறோம். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனுக்காய், உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவிக்காய் நீங்கள் ஜெபித்தது உண்டா? இங்க ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்கு பிள்ளை இல்லை என்பதை குறித்து அவன், நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம், டாக்டரை ஓடி போய் தேடுவோம், இல்லைன்னா ஏதாவது கை வைத்தியம் இருக்கான்னு பார்ப்போம், இல்லைன்னா ஏதாவது ஒண்ணு இருக்கிற இன்டர்நெட்ல எல்லாமே தொலாவிட்டு அதுல என்ன கிடைக்குதோ அதை வச்சு அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நம்ம ட்ரை பண்ணணும்னு நினைப்போம். ஆனா இன்னைக்கு இங்க ஈசாக்குக்கு ஒன்றே ஒன்றுதான் புலப்பட்டது. என்னன்னா, எது நடந்தாலும் அது கர்த்தருடைய பர்மிஷன்ல தான் நடக்கும். எது நடந்தாலும் கர்த்தர் ஓகே பண்ணாதான் அது நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கும்ன்றத ஈசாக்கு அறிந்தவனாய் இருந்தான். அதனாலதான் ரெபெக்காள் அவனை பார்த்து கேட்கும் போது ஈசாக்கு எங்கேயும் போகல. அவன் நேராய் கர்த்தரிடத்துல போய் அவன் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் செய்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட மனைவிக்காய் அவன் கர்த்தரிடத்துல விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டார். இன்றைக்கு யார் யாருடைய வீட்டுல குழந்தைகள் இல்லையோ, இந்த வேளையிலே கர்த்தர் அவருடைய கர்ப்பத்தை தொடுவாராக. உங்கள் மனைவியின் கர்ப்பத்தை கர்த்தர் தொடுவாராக. நீங்களும் ஜெபிக்கிறீங்களா? ஈசாக்கை போல கர்த்தரிடத்துல வேண்டுதல் பண்ணுங்களேன். ஒருவேளை உங்களுடைய மனைவி கர்ப்பம் தரித்தவர்களா இருந்தாங்கன்னா அவங்களுடைய வயிற்றுல கையை வைத்து பிறக்கிற அந்த பிள்ளைக்காய் நீங்க ஜெபிங்களேன். அந்தந்த நாளுக்குரிய வளர்ச்சி அந்த பிள்ளைக்கு இருக்கணுமே. அந்தந்த காரியங்கள், அந்தந்த பருவத்துக்கான மாற்றங்கள் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில, தாயின் வாழ்க்கையில இருக்கணுமே. அதுக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளையோடு நீங்க பேசுங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க மனைவிக்கு ரொம்ப நாள் ஆகி பிள்ளை இல்லைன்றதுனால ஒதுக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிற ஒரு தவறும் கூட தான். நீங்க செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். ஈசாக்கை போல கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்யுங்களேன். நீங்க கர்த்தரிடத்துல உங்களுடைய கால்களை முடக்கி, ஆண்டவரே, நீர் எனக்கு கொடுத்திருக்கிற மனைவிக்காய் உமக்கு நன்றி. என்னுடைய மனைவியை உண்மையா நேசிக்க எனக்கு உதவி செய்யுங்க. அது மட்டுமல்ல, அன்று அவளுக்கு ஒரு சந்தானத்தை நீங்க கட்டளை இடுங்கன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நீங்க கேட்கும்போது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் கேட்ட விண்ணப்பத்திற்கு பதிலை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஈசாக்கு ஜெபித்தான், அவன் பெற்றுக் கொண்டான். தன்னுடைய மனைவிக்காய் அவன் வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவனுடைய வேண்டுதலை கேட்டார். இன்றைக்கு நீங்களும் ஜெபிப்பீர்களா? ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரை நோக்கி, எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, ஈசாக்கு தன்னுடைய மனைவிக்காய் அவன் ஜெபித்தான். தன்னுடைய மனைவி இடத்துல என்ன இல்லையோ அதை சொல்லி அவன் கர்த்தரிடத்துல கேட்டு அவன் பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய மனைவி இடத்துலயோ, உங்களுடைய கணவனார் இடத்துலயோ எந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்க்கிறீங்களோ அதை கர்த்தருடைய பாதத்துல வைத்து விட்டு அவரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, இந்த வேளையிலே ஆண்டவரே, இந்த என்னோடு இணைந்து எந்தெந்த ஆண்டவரே வீடுகளில இருக்கிற கணவன்மார்கள், மனைவிமார்கள் ஆண்டவரே ஜெபிக்கிறாங்களோ, ஆண்டவரே, அந்த ஜெபத்துக்கு நீங்க பதில தாங்க. ஆண்டவரே, அவர்கள் எந்த காரியத்தை ஆண்டவரே தன்னுடைய இருதயத்துல வைத்துக் கொண்டு ஆண்டவரே உங்களுடைய இருதய கதவை தட்டி கொண்டிருக்காங்களோ அந்த காரியத்திற்கான பதிலை நீங்க கொடுங்க. ஈசாக்குக்கு பதிலை கொடுத்த தேவன் இவர்களுக்கும் எங்களுக்கும் பதிலை கொடுக்க வல்ல தேவனாய் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆண்டவரே, யார் யார் நெடுநாட்களாய் ஆண்டவரே சந்தானத்தை, பிள்ளை பேச்சை காண முடியாமல் ஆண்டவரே உம்மை நோக்கி அழுது கொண்டிருக்கிறாங்களோ, இயேசுவின் நாமத்தினால அப்பா, அந்த யூட்ரஸ்ல இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக. ஃபெலோப்பியன் டியூப்ஸ் ஆண்டவரே பலப்படுத்துவீராக. அடைப்புகள் நீங்குவதாக. யூட்ரஸை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே, அங்கங்க இருக்கிற ஆண்டவரே அந்த சிஸ்டர் எல்லாமே ஆண்டவரே மறைவதாக இயேசுவின் நாமத்தினால. அப்பா, நீங்க ஆண்டவரே அவங்களுடைய கர்ப்பத்தை தொடுங்க. ஆண்டவரே, அப்பா, அவங்களை பலமுள்ளவர்களாய் மாற்றுங்க. ஆண்டவரே, அப்பா, ஏற்ற காலத்துல ஆண்டவரே ஒரு சிசுவை ஏந்தி கொண்டு உமக்கு நன்றி சொல்ல கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, ஈசாக்கு ஜெபித்த ஜெபத்திற்கு நீர் பதிலை கொடுத்தீரே, அது போல ஆண்டவரே இவர்கள் என்னென்ன காரியங்களுக்காக உமக்காய் ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே அத்தனை காரியங்களுக்கும் பதிலை தாங்க. வயிற்றுல இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, இந்த நேரத்துல கணவன்மார்கள் அந்த வயிற்றுல கையை வைத்து ஜெபிக்கிறாங்களோ ஆண்டவரே,
அந்த பிள்ளைகளுக்கு அந்தந்த நாளுக்குரிய வளர்ச்சியை தாங்க, அந்த பிள்ளைகளை குறித்துதான வெளிப்பாடுகள் ஆண்டவரே இவர்களுக்கு கிடைப்பதாக நீங்க தான் உங்களோட இருக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அந்த தகப்பனாருக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. அப்பா மனைவிமார்களுக்கு நல்ல ஞானத்தை தாங்க ஆண்டவரே. இப்ப ஆண்டவரே நீரே ஆண்டவரே அவர்களுடைய ஹோல் பாடி சர்க்குலேஷன்ஸ் எல்லாம் வச்சு ஆண்டவரே நீங்க சீர்படுத்துங்க ஆண்டவரே. என்னென்ன ஆண்டவரே உபாதைகள் இருக்கிறதோ அந்த உபாதைகளில் இருந்து அவங்களுக்கு விடுதலையை நீர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. இன்றைக்கு நீர் அப்படியே செய்வீராக ஆண்டவரே. இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா யார் யார் ஆண்டவரே அவங்களுடைய குடும்பத்துல ஆண்டவரே மனமாறாத கணவனுக்காய் மனமாறாத மனைவிக்காய் ஜெபித்து கொண்டிருக்காங்களோ என்னுடைய தேவன் கருணை கரங்களை நீட்டுங்க ஆண்டவரே. உம்மாலே மட்டும்தான் ஆண்டவரே அவர்களை மாற்ற முடியும், மனிதனாலே மாற்ற முடியாது. ஆவியானவர் இறங்கி ஆண்டவரே அவர்களுடைய கல்லான இருதயங்கள் சதையான இருதயமாய் மாறுறதுக்கு நீங்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. நீரே காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க. நாங்கள் காலை எழுந்து உடைய நாமத்தை மைமைப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.